எம்பெருமானி ஆத்ம பந்துக்களே நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நமோ நாராயணா எனும் நாவும். கோவிலுக்கு போகும் பொழுது குணசீலன் கோவிலில் நாம் கொண்டு வரும் பூமாலைகளையோ புஷ்பங்களையோ சாத்துவதில்லை. அதேபோல் தான் குங்கு பிரசாதம் அங்கிருக்கும் நந்தவனத்தில் மலர்கின்ற பூக்கள் மட்டும்தான் சுவாமிக்கு சமர்ப்பிக்கப்படும். நாம் புஷ்பம் சார்த்த விரும்பினால் திருக்கோவிலில் அலுவலகத்தில் பணம் செலுத்திவிட்டால் ஒரு நாள் நம்முடைய கட்டளையின் பேரில் மாலை சாத்தப்படும். குங்குமம் அங்கேயே வாங்கித்தான் கொடுக்க வேண்டும். கோயிலுக்கு வெளியே ஏகப்பட்ட பேர் பூ வாங்கி கொள்ளுங்கள் என்று கட்டாயப்படுத்துவார்கள். கோயில் வாசலிலேயே வெளியிலிருந்து வரும் புஷ்பங்கள் சாத்தப்பட மாட்டாது என்று போர்டும் இருக்கும். அதை காண்பித்தாலும் அதெல்லாம் சும்மா நீங்கள் வாங்கிட்டு போங்க சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே நிச்சயமாக சாத்த மாட்டார்கள். அப்படியே ஒரு கூடையில் போட்டுவிட்டு வர வேண்டியது தான். அங்கே போடாமல் வெளியே வந்து திரும்பி கொடுத்தால் பூவை திருப்பி கொடுக்காதீங்கம்மா, ஆகாது, வேறு கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கேயே சாத்துங்கன்னு சென்டிமெண்ட்டாக பேசுவாங்க. ஆகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேபோல் நங்கநல்லூர் ஆஞ்சநேய கோயிலில் நூலால் தொடுத்தப்படும் புஷ்பங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாது. 4 நாள் தொடுத்திற்கு மட்டுமே உப்பு ஏற்றுக்கொள்ளப்படும். பொடி கற்கண்டும் வாங்கி கொள்ள மாட்டார்கள். அங்கேயே கவுண்டரில் கற்கண்டு பெரிய கற்கண்டு விற்கும், அதை வாங்கி தரலாம். ஆஞ்சநேயர் கோவில் மாத்திரமல்ல, அங்கே இருக்கும் லட்சுமி நரசிம்மன் கோயிலும் பிளாஸ்டிக் உடை கவர்களில் கொண்டு வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நூலால் கட்டப்பட்ட பூக்களை ஏற்றுக்கொள்வார்கள். திருச்சானூர் பத்மாவதி கோயிலில் வாசலில் அல்லி மலருக்கு நடுவே ரோஜாவை சொருகி தாயாருக்கு விசேஷம் வாங்கி கொண்டு போங்க என ஒரு 100 பேர் பின்னாடியே வருவார்கள். நிச்சயமாக அந்த பூக்களை சாத்த மாட்டார்கள். நம்மிடமிருந்து வாங்கி அங்கே ஒரு கூடையில் போட்டு விடுவார்கள். மனம் மிகுந்த மலர்களான மல்லிகை, முல்லை, ரோஜா, செண்பகம், சம்பங்கி, தாமரை போன்றவைகளே சாத்தப்படும். பல மாலைகளில் தற்போது சவுக்கம்புல் அல்லது மந்தாரளியை வைத்து கட்டிவிடுகிறார்கள். நிச்சயமாக எந்த பெருமாள் கோவிலுக்கும் இந்த மாலையை பெருமாளை சாத்த மாட்டார்கள். நம்மிடமே திருப்பி தந்து விடுவார்கள். நமக்குத்தான் மனது கஷ்டமாகிடும். ஆகவே மாலை வாங்கும்போது இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். காளஹஸ்தி கோவிலில் வாசலிலேயே நவகிரக பரிகார தட்டு என்று ஒன்றை நம் தலையை கட்டி விடுவார்கள். கோவில் உள்ளே நுழைந்த பின் தான் வாசலில் வாங்கும் பொருட்களை இருக்கப்பட மாட்டோம் என போர்டு இருக்கும். அங்கே கவுண்டரில் பணம் கட்டித்தான் வாங்க வேண்டும். அதேபோல் பரிகாரம் செய்வதற்கான டிக்கெட்டும் அங்கே தான் விற்கப்படும். விஷயம் தெரியாமல் வெளியே ஏஜென்ட்டுகளிடம் பணத்தை கொடுத்தமையானால் பரிகார பூஜை நடக்கும் இடத்திற்கு சற்று தள்ளி ஒரு ஸ்கிரீன் இருக்கும். அங்கே உட்கார வைத்து அங்கு நடப்பதை பார்த்து பண்ணுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். பரிகார பூஜைக்கு பணம் கட்டினாலும் கடைசியில் தட்சிணை கேட்டு வருவார்கள். ஆக எப்போதும் உங்கள் பர்சில் 10, 20, 50 ரூபாய் சில்லறை இருக்கட்டும். பெருமாளுக்கு பொதுவாக செம்பருத்தி, நந்தியாவர்த்தம் மலர்களை சாற்றுவது வழக்கமில்லை. ஆக அம்பாள் சிவன் கோயில்களுக்கு இந்த மலர்களை கொண்டு போகலாம். பெருமாளுக்கு துளசி தரம் இருந்தால் அது ஆய்ந்து எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அதேபோல் பெருமாள் கோயிலில் பெரும்பாலும் ஆரத்தி நெய்விளக்கில் தான் ஏற்றுவார்கள். ஆகவே சிவன் கோயிலுக்கு செல்கையில் நல்லெண்ணெயில் பெருமாளுக்கு நெய் தீபம் எடுத்து செல்லுதல் நல்லது. ஸ்ரீபெரும்புதூரில் திருவாதிரை நாட்களில் தேங்காய் உடைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அன்று ராமானுஜருடைய அவதார நாள் என்பதால் அவரை குழந்தையாக பாவித்து வழக்கம். தேங்காய் உடைக்கும்போது சப்த தொல்லையால் இவருக்கு தொல்லையாக இருக்கும் என்பதால் அங்கு தேங்காய் உடைக்க மாட்டார்கள். ரொம்ப அதிகம் பழக்கமில்லாத கோயில்களுக்கு செல்கையில் தட்டு தட்டாக பாதாம், முந்திரி அவசியமில்லை. தலைக்கு தேவையான அரிசியோ விளக்கேற்ற எண்ணெயோ எடுத்து செல்லுங்கள். அதேபோல் கோயில் வரை சென்று வாசலில் விற்கும் வாடிப்போன பூக்களையோ வதங்கி போன பழங்களையோ வாங்குவதற்கு பதில் பிளான் பண்ணி சென்றீர்கள் என்றால் நல்ல அருமையான மாலைகள், நல்ல பழங்கள் வாங்கி செல்லுங்கள். நிச்சயம் காரில் தான் செல்ல போகிறீர்கள் என்றால் டிக்கியில் அதற்கு ஒரு இடம் ஒதுக்குவது கஷ்டமில்லை. அர்ச்சனை செய்ய உதிரி பூக்களும் வாங்கி கொண்டு போகலாம். அதேபோல் குரூப்பாக செல்லும்போது அதிக பொருளாதாரம் இல்லாத புராதன கோயில்களில் கைங்கரியம் செய்பவர்களுக்கு நிச்சயமாக தட்டில் காணிக்கை போடுங்கள். கூட்டம் நிரம்பி வழியும் கோயில்களில் நாம் தராவிட்டாலும் அவர்கள் எப்படியும் வருமானம் வந்துவிடும்.
ஒருவேளை உங்களிடம் கோவில் ஃபோன் நம்பர் இருந்தால் பெருமாளுக்கு வஸ்திரங்கள் தேவை என்றால் அதை வாங்கி தரலாம். கோவில்களுக்கு செல்லும்போது அங்கு கொடுக்கப்படும் விபூதி குங்குமத்திற்கு உங்கள் பையில் சிறு கவர்களை பேப்பர் எடுத்து செல்லுங்கள். வீட்டில் கொண்டு வந்து நாம் விட்டுக்கொண்டு மிச்சத்தை நீரில் கரைத்து செடிகளில் சேர்க்கலாம். கோவில்களில் தீர்த்தம் வாங்கி கொள்ளும்போது பலர் தாங்கள் தண்ணீரை கொடுத்துவிட்டு அதை டிஸ்போசபிள் பாட்டிலில் நீட்டுவார்கள். நிச்சயமாக பல கோவில்களில் அதில் தீர்த்தம் தரமாட்டார்கள். என்னதான் இருந்தாலும் அது எச்சில்தான். ஆகவே முடிந்தவர்கள் சிறு வெள்ளிக்கிண்ணமோ டம்ளரோ கையில் வைத்து கொள்ளுங்கள். இளைநீர் பித்தளை டம்ளரோ கப்போ வைத்து கொண்டு அதில் வாங்கி கொண்டு பின்னர் உங்கள் வசதிப்படி பாட்டில் ஊற்றிக்கொள்ளலாம். முடிந்தவரை பிளாஸ்டிக் கவர்களை தவிருங்கள். மரக்கப்புகள் மரத்தட்டுகள் விற்கின்றன. ஆரம்ப காலங்களில் எல்லார் வீட்டுகளும் நிச்சயமாக ஒரு எவசிலர் பூக்கூடை இருக்கும். சிலர் பித்தளை வைத்திருப்பார்கள். அதுதான் பூஜை சாமான்கள் எடுத்து செல்வோம். இப்போது தூக்கிச் செல்ல அலுப்பப்பட்டு கவரில் வாங்குகிறோம். நம்மால் இன்று ஒரு சின்ன பித்தளை தட்டோ மரத்தட்டோ பிரம்பு தட்டோ எடுத்து சென்று அதில் வைத்து கொள்ளலாம், வைத்து கொடுக்க வேண்டும். அதேபோல் பல கோவில்களில் சன்னதிக்குள் ஊதுபத்தி ஏற்ற மாட்டார்கள். ஆகவே கேட்டுக்கொண்டு வாங்கி கொடுங்கள். சில தெய்வங்களுக்கு மட்டும் சில எண்ணெய் தான் ஏற்ற வேண்டும். எல்லா எண்ணெய்களும் கலந்து ஏற்றக்கூடாது. வாட்ஸ்அப் வைத்தியர்கள் போல பலர் இன்ஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர்களாக இன்டர்நெட்டில் வலம் வந்து இஷ்டத்துக்கு இந்த எண்ணெயில் ஏற்றினா இந்த நன்மை என்று கதை இழக்கிறார்கள். அதையெல்லாம் நம்ப வேண்டாம். ஆதி காலத்திலிருந்தே பெரும்பாலும் நெய்யும் நல்லெண்ணெயும் தான் விளக்கு ஏற்ற பயன்படுத்துகிறோம். கண்ணாபினா என்று கண்ட எண்ணெயில் ஏற்றிவிட்டு கஷ்டம் வந்தால் கடவுள் மேல் வழிபோட்டு விடுகிறோம். அதற்கு மேலாக நீங்கள் பிரசாதம் விநியோகம் செய்ய போகிறீர்கள் என்றால் பெரும்பாலான கோயில்களில் அவர்களே தொன்னை தருவதுண்டு. அப்படி இல்லையெனில் நீங்கள் கொஞ்சம் இலையோ தொன்னைகளோ வாங்கி சென்று அதில் விநியோகம் செய்யுங்கள். பல கோயில்களில் பிளாஸ்டிக் டிஸ்போசபிள் டம்ளரில் தருகின்ற வழக்கம் உண்டு. கூடுமான வரை தவிருங்கள். துளசி மாலைகள் பெருமாளுக்கு மட்டுமே சாற்றப்படும். ஆகவே அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தாயாருக்கு தாமரை, மல்லிகை, முல்லை, சம்பங்கி, டவனம் போன்றவை அதிவிசேஷம். ஏகாதசி அன்று நெல்லிக்காய் மாலையை பெருமாளுக்கு சாற்றுவது செல்வவளம் தரும். அதை நாரில் தான் கோர்க்க வேண்டும். சணலிலோ கயிற்றிலோ கோர்க்க வேண்டாம். பல பழம் வாங்கி சொல்வோம். பொதுவாக ஆப்பிள், மாதுளை, ஆரஞ்சு போன்ற பழங்களில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பார்கள். அதை படாமல் எடுத்துவிட்டு அப்பழங்களை அலம்பி சமர்ப்பியுங்கள். அதுபோல் திராட்சை முதலானவற்றை அலம்பி எடுத்து செல்லுங்கள். ரொம்ப முக்கியமான வழக்கம், பலர் பிரசாதம் வாங்கியவுடன் அப்படியே அதை வாயில் வைத்து கடித்து உண்பார்கள். அது கையோடு தீர்த்தம் சடாரி வாங்குவார்கள். ஐயோ அம்மா, கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், அது எச்சில்தான். ஆகவே பிரசாதம் வாங்கியவுடன் அதை இடது கையில் மாற்றிக்கொண்டு வலது கையால் எடுத்து போட்டு சாப்பிடுங்கள். கூடுமானவரை உங்கள் கை வாயில் பட வேண்டாம். பிரசாதம் சாப்பிட்டாலும் கைகளை அலம்பிக் கொள்ளுங்கள். தண்ணீர் ஏனில் துணி கொண்டாவது கை சுத்தமாக துடைத்து கொள்ளுங்கள். ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கும் தாயாருக்கும் புஷ்பம் பிறர் தொடுத்த மாலைகள் சாற்றுவதில்லை. தாயார் சன்னதியில் பக்தர்கள் மனம் நோகக்கூடாது என்று புஷ்பங்களை தாயார் முன் போட்டிடுவர். பூச்சாற்றி உற்சவத்தின் போது மட்டும் சாற்றுவர். மேலே புஷ்பாங்கி சாற்றிய பின் சாற்ற மாட்டார்கள். உடன் பருத்தி உலாவல் சாதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இல்லையானே சரி, கோவில் போனால் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது என்பதை கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கேற்றாற்போல் நாம் எப்படி செல்ல வேண்டும், எப்படி இருக்கணும், அதுக்கு மேற்றால கோவிலை போச்சு நம்ம ட்ரெடிஷன் ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய வேஷ்டி ஆண்களாக இருந்தால், பெண்களாக இருந்தால் ஆஃப் சாரி, இல்லை என்றால் சாரி. அதுதான் காலங்காலமாக கோவில்களில் செல்லும்போது அதை நாம் உடுத்தி செல்வது, அதை கட்டி கொண்டு செல்வது. இப்போது இந்த விஞ்ஞான உலகத்தில் சொல்வதற்கே மன கஷ்டமாக இருக்கிறது. யார் மனம் நோக்கும்படி சொல்லவில்லை என்பதை கூறிக்கொள்கிறேன். இந்த சுடிதார் போட்டும் போகிறது அதெல்லாம் ட்ரெடிஷனாக நினச்சிக்கலாம், தவிர தட்ஸ் நாட் ட்ரெடிஷன். புடவை கட்டின்னு போகிறது தான் நம்மளுடைய காலகாலமாக இருந்த ஒரு சம்பிரதாயம். அதெல்லாம் மறந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு இப்போ விஞ்ஞான உலகத்தில் இருக்க அப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிச்சு. எதுக்கும் ஒரு சிரத்தை வேணும், பயம் வேணும்.
டாக்டர் சொன்னால் பயப்படுறோம். அதே சமயத்தில் சாமியார்கள் என்று சொல்லக்கூடிய அவன் சொன்னால் பயப்படுறோம். எல்லாத்துக்கும் மூலாதாரமாக மூலக்காரணமாக இருக்கக்கூடிய பெருமாள்கிட்ட போச்சு அவன் கேட்க மாட்டான் சொல்ல மாட்டான்ற தைரியத்தில் நம்ம இஷ்டத்துக்கு ட்ரெஸ்ஸை போட்டு போகிறோம். அதே சமயத்தில் கோயிலுக்கு போனோடனே அனாவசிய பேச்சுக்கே இடத்த வச்சுக்காதீங்க. அந்த கோயிலில் என்ன தெய்வம் இருக்கோ அந்த நாமத்தை சொல்லிட்டே போங்க. இல்லைன்னா ராமநாமம், நாராயண நாமம், சிவன் நாமம். அதனால் இதை புரிஞ்சுக்கோங்க. யாருடைய மனசு நோக்கும்படி நான் சொல்லலை. காலங்காலமாக இருக்க பழக்க வழக்கங்கள் மாறினதுனால தான் இப்போ எல்லாத்துக்குமே பிரச்சனை. அதை உணர்வோம், நம்மை மாற்றிக்கொள்வோம் என்று கூறிக்கொண்ட ஆசீர்வாதம். ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.